உதயநிதி கேட்டதில் என்ன தப்பு? எடப்பாடியை விமர்சனம் செய்த சசிகலா. பழிக்கு பழியா இது? எடப்பாடி பழனிசாமியோட புகைப்படத்தை உதயநிதி காட்டினதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு வி.கே. சசிகலா தன்னோட பரப்புரையப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க. உதயநிதிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான மோதல் உச்சகட்டத்தை எட்டி இருக்குது. உதயநிதி போகிற ஊருக்கெல்லாம் கையில எடப்பாடி பழனிசாமியோட ஒரு புகைப்படத்தை பிரிண்ட் போட்டு கொண்டு போறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவி பெறறப்போ சசிகலாவோட கால்ல விழுந்து வணங்கக்கூடிய படம் அச்சாகி இருக்கு. கால்ல விழுந்தவரையே காலவாரி விட்டவர் பழனிசாமி அப்படின்னு உதயநிதி பரப்புரையில சுட்டிக்காட்டி பேசிட்டு வராரு. இந்த விமர்சனத்தால கடுப்பான எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையா உதயநிதியையும் மு.க. ஸ்டாலினையும் தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. பால் டாயில் குடிச்சிட்டு அன்னைக்கே போய் சேர்ந்திருக்க வேண்டியது இங்க இருந்துகிட்டு நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினாரு. அடுத்து திமுக ஆட்சியில கொரோனா வந்துச்சா? அப்படி வந்திருந்தா ஸ்டாலினும் போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு மு.க. ஸ்டாலின், எனக்கு மரணம் வரும், அதுக்காக நான் பயப்படல, என்ன புதைச்சாலும் என்னோட திட்டங்களை குழி தோண்டி புதைக்க முடியாது அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மோதல் போக்கு பத்தி ரெண்டு கட்சியினரும் வாதிட்டு வராங்க. 5 வருஷ கால ஆட்சி செஞ்சவங்க அவங்களோட சாதனைய சொல்லி வாக்கு கேட்காம எடப்பாடி பழனிசாமியோட படத்தை காட்டி வாக்கு சேகரிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் அதிமுகவினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாறா பொதுவெளியில இருக்கக்கூடிய ஒரு படத்தை தான் உதயநிதி காட்டுறாரு. அதுல என்ன தவறு இருக்குது? ஆனா சென்னை மேயர் பிரியாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒருமையில விமர்சிக்கிறாரு, அது நியாயமா அப்படின்னு உடன்பிறப்புகள் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ராயபுரம் தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில ஜெயக்குமார அன்னைக்கு ஸ்டாலின் தனி மனித தாக்குதல் நடத்தினாரு. 2021 தேர்தல்ல இதே படத்தை காட்டினாங்க. அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இதே மாதிரி தாக்குனாங்க. எத்தனை தடவை தான் ஒரே படத்தை காட்டி வாக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லுது அதிமுக வட்டாரம். திமுகவையும் அந்த ஆட்சியையும் கடுமையா விமர்சிச்சுட்டு வரக்கூடிய சசிகலா தான் இந்த புகைப்பட சர்ச்சையோட மையமா இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் எந்தவித கருத்தையும் சொல்லாம மௌனமா இருந்துட்டு வந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாம உதயநிதி பேசுறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு சேம் சைடு கோல் போட்டிருக்காங்க. அரசியல் எதிரியை விட அதிமுக ஒற்றுமையை வலியுறுத்திட்டு வந்த சசிகலா இப்போ உதயநிதிக்கு ஆதரவா பேசி இருக்கிறது இந்த விவகாரத்துல வேற ஒரு பரிணாமம் கிடைச்சிருக்கு. ராஜபாளையத்துல பரப்புரை செஞ்ச வி.கே. சசிகலா பொறுப்பிருக்கக்கூடிய ஒரு தலைவர் பால் டாயில் பத்தி எல்லாம் பேசலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிய சாடி இருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரத்தப்போ ஒரு படத்தை தூக்கி காட்டி, இது கார்பெட் இல்ல, பதவி வாங்கறதுக்காக படுத்து கிடக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சின்ன பையன், அவர் அரசியலுக்கு புதுசு. அதுக்கு முதலமைச்சரா இருந்தவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பால் டாயில் குடிச்சு படுத்து கிடந்த, இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயமா? பொறுப்பிருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி பேசலாமா? இது வரைக்கும் முதலமைச்சரா இருந்தவங்க இவ்வளவு கேவலமா எல்லாம் பேச மாட்டாங்க. துணை முதலமைச்சர் காட்டின படம் உண்மைதானே, டிவியில வந்த விஷயத்தை தானே அவர் காட்டுறாரு. அதுக்கு நீ உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க உங்களை திருத்திக்க வேணும். அதாவது பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றியா இருந்திருக்க வேணும். வீட்டுல ஒரு நாய் கூட நன்றியோட இருக்கும். ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்திருந்தா கூட அது நன்றியா இருந்திருக்கும். அது கூட உங்ககிட்ட இல்ல. நீங்க செஞ்சத அந்த பையன் காட்டுறாரு. காட்டுறதுல என்ன தப்பு? நீங்க செஞ்சதை காட்டுறாரு அவரு. தேர்தல் நேரத்துல பேச வேண்டிய விஷயமா இது? தனிப்பட்ட முறையில நீங்க உட்கார்ந்து பேசிக்கோங்க. மக்களுக்கு இதனால என்ன பலன் அப்படின்னு உதயநிதிக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க சசிகலா.